ஹே காய்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் டாட்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேங்கோ புட்டிங். ஜெலட்டின் இல்லாமல் அகர் இல்லாமல் மேங்கோ புட்டிங் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மேங்கோ எடுத்திருக்கேன். அதை இப்போ நல்லா பீல் பண்ணிக்கலாம், தோலெல்லாம். இப்போது இதை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். ஸோ நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இப்போ கட் பண்ண மேங்கோஸ் எல்லாம் அதில் போட்டுடுறேன். இப்போ இதில் ஒரு 5 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் நீங்கள் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. இப்போ இதை அரைச்சிடலாம். இப்போ இதில் ஒரு 50 ml பால் சேர்த்துக்கிறேன். திருப்பி அதை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு பேனில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். இதில் இன்னும் ஒரு 25 ml பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதி வரணும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இது ஒரு 15 to 20 minutes நம்ம சிம்லே வச்சு பண்ணணும். இப்போ நான் கார்ன் ஸ்டார்ச் ஊற்றிருக்கேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும். ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டுட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த இதில் நம்ம ஒரு கிளாஸ் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதில் நான் கீ போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு டம்ளர்லேயும் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக தட்டிக்கோங்க. ஸோ தட் எங்கேயுமே பல்ஜ் இல்லாமல் இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 5 hours ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா புட்டிங் ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு காட்டுறேன். மேலே சும்மா மேங்கோவும் மின்ட்டும் வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஸ்பூன் வச்சு நான் எடுத்து காட்டுறேன். சரி, சாஃப்டாக வந்திருக்கு. செம்ம சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப நாளாக வீடியோ போடாததுக்கு சாரி. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ கண்டிப்பாக வரும். முன்னாடி எப்படி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.